வந்து வேண்டுதலை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா சாரதா வந்து அங்க பிரதர்ஷனம் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு முடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. "ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்கள வருத்திக்கின்னு எந்த சாமியும் உங்களுக்கு வந்து பண்ண சொல்ல வேண்டுதல். ஏன் இது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க தம்பி, இது என் மன நிம்மதிக்காக நான் பண்ணது. எனக்கு இதில் ஒரு நம்பிக்கை. நான் இவ்வளோ வருத்தின்னு பண்ணால் நல்லபடி இருக்கும் எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அத்தை உங்கள வருத்திப்பீங்க. பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே வந்து சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமா, ஆமா, பிபி கூட இருக்கு. இவ்வளோ வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறது தப்பு அத்தை. ஆமா சாரதா, நீ இந்த வயசில் இதெல்லாம் பண்ண முடியாதுடி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அதான் பண்ணிட்டேனே அத்தை, நீ பண்ணிட்டதா. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஏதாவது உடம்புல பிரச்சனை வந்து என்னடி பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அத்தை. அந்த ஆத்தா என்ன பார்த்துப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயக்கடிச்சு விட போகிறாங்க. தாங்கி பிடிக்கிறாங்க எல்லாரும். என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க? கங்கா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் இப்படி உடம்ப போட்டு வந்து கெடுத்துக்கிறியோ, அதுதான் நானும் சொல்கிறேன்க்கா அப்படின்றாங்க. எல்லாம் உனக்காக தானே பண்ணுது, எனக்காகவா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே முகத்தை பார்த்து அப்படியே வந்து டென்ஷனாக வந்து மனசுலேயே நினைக்கிறாங்க. அடுத்து வந்து இருங்க அத்தை ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு தண்ணி வாங்கி வந்து கொடுக்குறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து உட்கார வைக்கிறாரு. "அத்தை ஏதாவது சாப்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "இல்லை, இந்த வேண்டுதல் முடிய வைக்க எதுவுமே சாப்பிடக்கூடாது, வேண்டுதல் வேண்டிங்கன்னா அப்படி தான்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே, "என்ன அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பிரசாதம் கொடுக்க பார்க்குறாரு. அவங்களே வந்து, "இல்லை இல்லை தம்பி, இந்த வேண்டுதல் மட்டும் கிடையாது. அங்கே பாருங்கள், நம்மளுக்காக வந்து வந்து இன்னொரு வேண்டுதல் இருக்குது." "என்னது இன்னொரு வேண்டுதலா?" "ஆமாம், வந்து அர்ச்சனை பண்ணணும்ல, அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணணும், இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடணும்." "அதெல்லாம் தெரியாது அத்தை, நீங்கள் இந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க, அர்ச்சனை நடந்துட்டுருக்குது, போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பம்பு பண்ணி கொடுத்துட்றாரு நம்ம விஜய். வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதாவும் சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து சாப்பிட வச்சு, "இப்போ எப்படி இருக்க அத்தை?" "இப்போ பரவாயில்ல தம்பி" அப்படின்னு அர்ச்சனை தட்டு வந்துச்சு, "வாங்க வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரிக்கு வந்து அவ்வளோ அழகாக குங்குமம் வச்சு விடுறாரு. பிரசாதம் வச்சு விடுறத பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து பொறாமையாக இருக்குது கங்காவுக்கு. இவர் என் கூட இருப்பாருன்னு பார்த்தா இல்லவே இல்லை. இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி உருவாயிருக்கே, அந்த குழந்தைய பார்க்கணுன்ற ஆசை கூட இல்லை, அங்கே போயிட்டாரு. பத்தாதுன்னு என் கூடவே இருக்கணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. இவங்க 2 பேர் பாரு, ஜோடி புறாக்கள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படி சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. "சரி காவேரி, இப்படி நான் காலராக உட்காடுறேன், நீங்கள்லாம் உட்காருங்க, நீயும் தம்பியும் போயிட்டு அங்கே பிரகாரத்தை சுற்றி வந்துடுங்க" அப்படின்னோடனே, "சரி ரொம்ப முடியலன்னா வேணாடி" அப்படின்னு. "பரவாயில்லப்பா, நாங்கள் சுற்றி வரோம்" அப்படி சொல்லிட்டு, "வாங்கங்க போகலாம்" அப்படின்றாங்க. காவேரியோட வந்து வெப்பம் தாங்க முடியல, பயங்கர சூடாக இருக்குது. உடனே வந்து, "காவேரி நான் தூக்கிக்கிறேன் வாடி" அப்படி சொல்லிட்டு ரொம்ப போடுறேன். "ஏங்க போங்கங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்" அப்படின்ட்டாங்க. "தம்பி தான் தூக்கிக்கிறேன் இதில்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க எல்லாரும். "அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவ்வளோலாம் சுடலை, சும்மா இவர் வேணும்னு பண்ணிகிட்ருக்காரு, போங்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிரிங்கிறாங்க நம்ம வந்து விஜய காவேரி. இவங்க 2 பேர் ரொமான்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் கங்காவுக்கு தாங்க முடியல, வயிறாக எரிஞ்சிட்ருக்காங்க, தாங்கிக்கவே முடியல, அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து பார்த்துட்டு அப்படியே கடுப்பாக இருக்காங்க. "என்னடி அமைதியாக இருக்க, எதுவுமே சொல்லாமல்" அப்படின்றாங்க சாரதா. "நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் இந்த அளவு பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தல உடம்பு இருக்க கண்டிஷனில், இதெல்லாம் உனக்கு தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "என்னடி இது, கோயிலில் உட்காந்து நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நல்ல விஷயம் தானே நான் பண்ணியிருக்கேன், குழந்தை வந்து நல்லா இருக்கணும் தானே." "ஆமாம் ஆமாம், குழந்தை நல்லா இருக்கணும்னு பண்ணியே, 2 குழந்தையும் நல்லா இருக்கணும்னு பண்ணியா, ஒரு குழந்தைக்காக தானே பண்ணேன், உனக்கு என்னடி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் தாண்டி பண்ணுற, எனக்கு புரியுது புரியுது நீ எதுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு" அப்படி சொல்கிறாங்க. கங்கா எப்போவுமே அப்படி தான், "விடு சாரதா, சாரதா அந்த நிலமையில் இருக்கும்போது கூட கங்கா இப்படி பேசிட்டே கங்கா, புரிஞ்சு தள்ளுறியே, ஏன்டி இப்படிலாம் இருக்க" அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "போதும் போதும், நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ணி ஒன்றும் பண்ண வேணாம், உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க, சீக்கிரம் கிளம்புனா எனக்கு நல்லா இருக்கும், கோயிலுக்கு வந்து சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லக்கூடாதுடி, அப்புறம் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணுமா, உனக்கு இங்கேயே படுத்துக்கலாமா, அப்போது இங்கேயே பாய் போட்டு" அப்படின்றாங்க. "ஏன் கங்கா இப்படி புரிஞ்சு தள்ளுறேன், நானும் பார்த்துட்ருக்கேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு வேளை தம்பி இல்லைன்ற கோவமோ என்னமோ உனக்கு, அதான் இவ்வளோ பண்ணுறல." "ஆமாம் ஆமாம், அவர் இருந்தால் மட்டும் எல்லாம் நல்லா நடக்கும்" அப்படின்றாங்க. அது கேட்டு, ஐயோ கங்கா ஏன் தான் அப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம சாரதா.